இஸ்தலாட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய கரம் ஊழியத்தின் சார்பாக இந்த மாதத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனமாக ஏசாயா 29 அதிகாரம் 19 வசனம். ஏசாயா 29 அதிகாரம் 19 வசனம். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த நண்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் சிறுமையாயிருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் களிகூற செய்கிற மாதமாக இந்த மாதத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. உங்களுடைய வாஞ்சைகளை கர்த்தர் அறிந்திருக்கிற தேவன், உங்களுடைய ஆலோசனைகளை கர்த்தர் நினைக்கிற தேவன், நம்மை இந்த மாதத்தில் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுடைய ஜெபங்களுக்கு பதிலை அளிக்க விரும்புகிறார். உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க விரும்புகிறார். அவரை நாம் மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் களிகூற செய்து நம்மை வழிநடத்தி செல்வார். இந்த மாதத்தில் நாம் நினைத்திருக்கிற காரியங்கள் கைகூடி வரச் செய்வார். உங்களுக்கு வேலை கிடைக்கவில்லையா? உங்களுடைய படிப்பு தேவைகள் சந்திக்கவில்லையா? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை மாறவில்லையா? சிறுமையாயிருக்கிற நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எனவே இந்த மாதத்தில் நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும் போது அவர் கொஞ்ச நேரத்தில் நம்மை அது ஆசீர்வாதமான நாளாக மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். ஓர் நிலமாயிருந்த நம்மை வயல்வெளியாக மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். எனவே அவருடைய பாதத்தில் மகிழ்கூர்ந்து களிகூர்ந்து நாம் ஜெபிக்கும் போது இந்த மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து களிகூற செய்கிற மாதமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எனவே கர்த்தர் இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்த வசனம் மூலமாக சிறுமையாயிருக்கிற நம்மை கர்த்தர் களிகூற செய்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுது ஒரு பாடலை கேட்கலாம். ஆமேன். அல்லேலூயா. பெரிய ஜாதியாய் மாற்றினி ஓபிலவாயோயி என்னை காண்கின்ற தேவன் நீ ஓபிலவாயோயி எங்கள் ஜீவனீர் தீர்லவாயோயி என்னை காண்கின்ற தேவன் நீ ஓபிலவாயோயி எங்கள் ஜீவனீர் வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்த நலுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, எந்த நலுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. ஓ
தேவன் நீ. ஓ பியலகாயோய் எங்கள் ஜீவனீர் ஊற்றனி. ஓ பியலகாயோய் என்னை காண்கின்ற தேவன் நீ. ஓ பியலகாயோய் எங்கள் ஜீவனீர் ஊற்றனி. இந்த நாளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஜூலை மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த மாதத்தில் உம்முடைய வாக்குத்தத்த வசனத்தின்படி சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள் என்ற வேத வசனத்தின்படி கர்த்தர் இந்த மாதத்தை ஆசீர்வதித்து களி கூறச் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் இந்த மாதத்தில் நினைத்திருக்கிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கைட்டு சேர வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அப்படியாக இந்த மாதத்தின் தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் சந்திங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. சிறுமையாயிருக்கிற எங்களை கண்ணோக்கி பார்த்து உடைய நாமத்து நிமித்தம் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி செல்லும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவ நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்களை ஆசீர்வதிங்க. தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மது கரத்தில் ஒப்படைத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா.